என்னண்ணே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கா? அப்படி என்னப்பா பிரச்சனை போயிட்டு இருக்கு சொல்லு. ரெண்டு மருத்துவர்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் புள்ளன்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாண்ணே. அவங்கள சொல்றியா? ஆமாண்ணே, அவங்க தானே. சரி, ஒரு பக்கம் என்னடான்னா, இவர் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு. சரி. இன்னொரு பக்கம் இவர் என்னடான்னா, இந்த கட்சியோட அனைத்து பொறுப்புகளும் என்கிட்ட தான் இருக்கு, எல்லா தலைமையும் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு இவர் ஒரு சிறப்பு பொதுக்குழுன்னு ஒண்ணு கூட்டுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இல்ல எனக்கு அப்படியே ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலுமே அடிச்சுக்கிறாங்களா இல்ல வந்து நாங்களும் இருக்கோம் எங்களையும் கவனிங்க அப்படின்னு சொல்லி மக்களை திசை திருப்புறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. நான் யோசிச்சேன். ஆனா இப்பெல்லாம் நடக்கிறத பார்த்தா உண்மையிலுமே தான் அடிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அப்படியா? இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ சொன்னீங்கல்ல, நீ தான் சொன்ன இப்போ பொதுக்குழு ஒன்று கூட்டினாங்க, சிறப்பு பொதுக்குழு ஒன்று கூட்டினாரு. ஒரு அன்புமணி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்குழுவை கூப்பிட்டு நான் அந்த ஒரு தீர்மானம், நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் என்னன்னா, 1 வருஷத்துக்கு தான் தலைவர், எல்லா அதிகாரமும் தனக்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா இவரு, அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிறப்பு பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டியிருக்காரு. சரி. அதை கூட்டிட்டு அதுல ஒரு 37 அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அவர் அன்புமணி இருக்காருல்ல, அன்புமணி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஒரு 16 சிறப்பு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அதுல ஒரு 8 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு இவர் பண்ண அட்டூழியங்கள், அநியாயங்கள், இந்த மாதிரி அக்குறுமங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுத்து ஒரு 16 அம்ச தீர்மானத்தை கொண்டாந்து கொடுத்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதுல நிறைய பண்ணியிருக்காரு போல இருக்கு. நம்ம கூட அப்படி என்னத்த பண்ணியிருக்க போறாருன்னு நினைச்சோம். ஆனா நிறைய பண்ணியிருப்பாரு போல இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப வந்து எல்லா அதிகாரமும் தனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கூட்டி ஒரு 5000 பேருக்கு மேல கூடியிருக்காங்க. ஒரு தனியார் மண்டபத்துல கூடி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுல அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா, அந்த எல்லா அதிகாரமும் இவருக்கு தான். இவர் தான் வந்து இப்ப கூட்டணி முடிவு பண்றதா இருந்தாலும் இவர் தான் பண்ணணும். வேட்பாளர் நிப்பாட்டுறதா இருந்தாலும் இவர் தான் நிப்பாட்டணும். அது மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடிதம் கொடுப்பாங்கல்ல, லெட்டர் கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே இவர் சைன் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அதிகாரமும் இவருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. சரிண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இப்ப அவரோட பையன் தான் இவரு, அவரு கூடவே தான் இருந்திருப்பாரு. அவர் மேல ஒரு 16 குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை வந்து இவரு கூடவே தானே இருந்து வந்திருப்பாரு. அந்த 16 குற்றச்சாட்டுகளாவது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அவர் காடுவெட்டி குருன்னு சொல்லுவாங்கல்ல, அவரோட மரணத்துல கூட ஒரு மறைமுக காரணம் இவரு அன்புமணி தான் ஒரு மறைமுக காரணம். அவர் வந்து என்னோட வளர்ப்பு பிள்ளை, அவரோட மரணத்துக்கும் இவர் தான் காரணம். இவர் நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு, ஒரு தலைமை பண்புக்கு தகுதியான ஆளே இல்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு சொன்னாரு, பேசினாருன்னு வச்சுக்கீங்க. இதுலன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் இவர் தான் வந்து இவரை பையனை வந்து தலைவர் ஆக்குறாரு, அந்த தலைமை பண்பு கொடுக்குறாரு. அவருக்கு அந்த தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி இவ்வளவு காலமா தெரியல. இவர் காடுவெட்டி குரு இறந்து போகும்போது கூட தெரியல. இவரோட பேரனுக்கு வந்து இளைஞர் அணியில ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு கொடுக்க கூடாது, அவர் என்னத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அந்த குளறுபடியே வருது, சண்டையே ஆரம்பிக்குது. ஒரு குடும்ப உறுப்பினருக்கு வந்து கட்சி பதவி கொடுக்க கூடாதுன்னு அவர் பிரச்சனை பண்ணதுனாலதான் இவர் பண்ண தவறுகள்லாம் வெளில தெரியுது. சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி இவர் சரியான நபர் தானே இவரும் நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தாரு. அவர் பண்ண தவறுலாம் அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. இப்ப தெரியுது. அரசியல் இது வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. அதனால அது எலெக்ஷன் வரப்போகுது இதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் இது அப்படிதான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, என்ன சொல்றது, ஒரு வாரிசு அரசியல்லாம் இருக்கக்கூடாது, அரசியல்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினதே அவங்கதான். ஆனா ஒரு வாரிசு அரசியல உள்ள புகுத்திட்டு அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு உள்ள வரணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு கட்சியவே ரெண்டா பிளவுபட்டு நிக்குது. ஒரு சொல்றது, ஒரு இளைய தலைமுறை ஃபுல்லா ஒரு பக்கமும், ஒரு மூத்த தலைவர்கள் ஃபுல்லா ஒரு பக்கமும், யாருக்கிட்ட கட்சி இருக்குன்னு தெரியல. இந்த கட்சியை ரெண்டா பிரிஞ்சு வேற வேற கட்சியா மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துலதான் அந்த தொண்டர்களும் இருக்காங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், ஒன்னா சேர போறாங்களா, யாருக்கிட்ட கூட்டணி வைக்க போறாங்க, அப்பாவும் பிள்ளைக்கு அந்த சமாதானம் ஏற்படுமா, இல்ல இப்படி குடும்பத்துல உள்ள 2 பேரும் வந்து இப்படி அடிச்சுக்கிறாங்களே, இவங்க குடும்பத்துல உள்ள பிரச்சனையே பார்க்க முடியலையே. இவங்க ஒரு இது வந்து கட்சி பிரச்சனை கிடையாது இல்லப்பா, இது வந்து குடும்ப பிரச்சனை தான். குடும்ப பிரச்சனையை தான் இப்ப வீதிக்கு கொண்டு வந்திருக்காங்க, கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பாப்போம், அடுத்தது பாப்போம். சரிண்ணே, அதை விடுங்க. அது ஒரு குடும்ப பிரச்சனை. எப்படியும் இந்த 2026 எலெக்ஷன் வருது, அதுல அவங்க ஒண்ணு சேருவாங்களா, என்ன பண்ணுவாங்கிறத அப்புறம் பாத்துக்குவோம். இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் வந்து ஹைகோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு வந்து இந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு அவங்களை கலைஞ்சு போக சொன்னாங்க. அவங்க கலைஞ்சு போக முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ போலீஸ்காரங்களை வச்சு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்தி ஒரு 2 நாள்லனே அவங்க எல்லாரும் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்ற மாதிரியான ஒரு காணொலி பார்த்தேன்.
அவங்கள கூப்பிட்டு மேயர் பிரியா வந்து சாப்பாடு விருந்து உபசரிப்பு வச்சிருக்காங்கண்ணா. இது எப்படிண்ணே சாத்தியமாகும்? 2 நாள்ல எப்படிண்ணே அப்படி மாறினாங்க? அது ஆட்சி நடத்தலமா, இங்க டிராமா கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப மேயர் பிரியான்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த காணொலியில நீங்க பாத்துருக்கலாம். நிறைய காணொலி வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பேசணும், ஆ. எப்படி அந்த பதாகை எப்படி பிடிக்கணும், ஆமா. என்ன அதெல்லாம் மாதிரியான டயலாக்லாம் பேசணும்னு சொல்லி இவங்க டயலாக்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களே, பாத்தீங்களா? ஆமா. கத்துக் கொடுத்தது மாதிரி ஒரு காணொளி வந்தேன். வந்துச்சா? ம். இப்ப எல்லாத்தையும் என்ன தெரியுது, இது டிராமா கம்பெனி. இது ஆட்சி நடக்கல, டிராமா கம்பெனி தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. சரி. அவங்கள நீங்க அப்புறம் அதாவது தற்காலிகமா பணி இருந்தாங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. ஆமா. அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க போய் அந்த ராம்கிங்கிற அந்த நிறுவனத்திலையும் நிறுவனத்தை ஜாயின் பண்ணி நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அவங்க செயல்படுத்தவும் போறாங்க. ஆமா. இப்போ அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அவங்க கொடுக்க போறது கிடையாது, இல்ல. மொத்தமா தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க. அதான உண்மை. ஆமா, அதான் உண்மை. இப்போ அவங்க ஒரு அந்த நலத்திட்டங்கள்லாம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ காலை உணவு திட்டம் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆமா. தூய்மை பணியாளர்களுக்குலாம் காலை உணவு கொடுக்க போறான்ட்டு. ஆமா. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்க போறவங்களுக்கு கவர்மெண்ட்ல அதுக்கு கால சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நான் யோசிக்கலையானே. யோசிச்சிருக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் கேட்டுக்க, அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒருத்தவங்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்சூரன்ஸ் போடுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறாங்களே. சரி. இன்னொரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்க போறவங்களுக்கு ஆமா. இவங்க எதுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்க? என்னடா இது? அதே மாதிரி அந்த பணியில இருக்கும்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா, அசம்பாவிதம் நடந்து இறந்துட்டாங்கன்னா, சரி. அவங்களுக்கு வந்து நிவாரணமா ஒரு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தனியார் கம்பெனியில வேலை பார்க்க போறவங்களுக்கு இவங்க ஏன் கொடுக்குறாங்க? இதெல்லாம் யாரோட அப்பா காசு? தோணுதா? பித்தலாட்டம் நடக்குதா இது? இது பித்தலாட்டம் தான், முழுக்க முழுக்க கண் துடைப்பு. அதாவது ஒரு டிராமா கம்பெனி. இப்போ இங்க இருந்தாருல, அதாவது இந்த துறையோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா KN நேரு அவர்கள். அவர்கிட்ட போய் இந்த இஷ்யூ கொண்டு போயிட்டு பேசும்போது, அவர் சென்னையில இருக்க அமைச்சர் பார்த்துப்பாரு அப்படின்னு இன்னொருத்தட்ட கையை காமிச்சு விடுறாரு. இதுல இருந்து ஒரு 2 பேர் சேர்ந்து அவங்க நடத்தின டிராமா தான் இது முழுக்க முழுக்க அப்படிங்கிறது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தான் புரியல. இல்ல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. பட்டுக்கா, நான் ஒரு விஷயத்த ஒன்று காமிக்கிறேன் உனக்கு. சொல்லுங்கண்ணே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு VCK தலைவர் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அதாவது பட்டியலினத்தோட அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அடுத்த தலைமுறை குழந்தைகள் வந்து இந்த தொழிலுக்கு வந்துடக்கூடாதான். அந்த பட்டியலினத்துல இருக்கிறவங்க தான் இந்த தொழில இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்துட்டா அவங்களோட பிள்ளைங்களும் இந்த வேலைக்கே வந்துருவாங்களாம். அப்படி வித்தியாசமா யோசிக்கிறாராம் அவரு. யோசிச்சு சொல்லியிருக்கிறாரு. அவங்களே வந்து பணி நிரந்தரம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் கொடுத்து அது மூலியமா வருவாய் கடை வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க போறாங்க, அவங்க வேற வேலைக்கு போறாங்க. இதை கொடுக்க கூடாது, இவங்க கொடுத்தா அவங்க அடுத்த தலைமுறைகளும் இந்த வேலைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லி பேசுறது தவறு இல்லையா? பயங்கரமா யோசிச்சிருக்காரு பாருங்க. நீ சொன்னீல்ல, நாட்டுல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, நீ பாடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, மண்டைக்குள்ள ஏத்திக்க கூடாதுன்னு சொல்லி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து போடா. இது தெரியாம இவ்வளவு நாளா நம்மளும் முட்டாப்பையிலாவே இருந்துட்டோமே சார். முட்டாப்பை தானே?